தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की बड़ी नाम तो स्तुति हो। தேவனாகிய கர்த்தர் கடந்த சென்ற நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து வந்திருக்கிறார். पिछले दिनों जो है आंखों की पुतली जैसे प्रभु ने हम सबको बचा के संभाल के ले आया। உலகத்திலே எத்தனை மக்கள் உணவின்றி உறைவிடமின்றி சுகமின்றி பலமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். इस दुनिया में जो है बहुत सारे लोग जो है बिना वस्त्र बिना कपड़े और बिना कुछ के वो लोग रहते हैं। பலவிதமான கஷ்டங்களிலும் நெருக்கங்களிலும் பிரச்சனைகளிலும் சிக்கி தவிக்கிறார்கள். और बहुत सारे समस्या में जो है वो लोग फंसते हैं। இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, अगर इस दुनिया को जो है बनाने वाला अगर परमेश्वर को जब हम जान लेंगे तो ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, जीवन का परमेश्वर कौन है करके अगर हम जान लेंगे तो ஆண்டவர் தான் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, इस दुनिया में जो है सच्चा ईश्वर कौन है अगर हम जान लेंगे तो அவரிடத்தில் கடன் சென்று நாம் அவரை வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது, उनके पास जाकर जब हम दंडवत जब हम करते हैं, அவரிடத்தில் நாம் விண்ணப்பிக்கின்ற பொழுது, उनके पास जब हम जाके विनती करते हैं, அவர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறார். वो हमारी प्रार्थना को सुनता है। ஏனென்றால் அவர் நம்முடைய தேவன், क्योंकि वो हमारा परमेश्वर है, நம்முடைய தந்தையாய் இருக்கிறார். वो हमारी पिता है। ஒரு பிள்ளை தன்னுடைய தந்தையிடத்தில் எப்படி கேட்கிறதோ, जैसा जो है एक बेटी या बेटा कैसा पूछता है अपने पिता के पास, அப்பொழுது அவர்கள் அதை சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு செய்கிறார்கள். वो वैसे जो लोग खुशी के साथ जो है अपना बेटा बेटियों को करते हैं। அப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார். और वैसे हम लोग जब भी पुकारते हैं तो हमको देखो मदद करने के लिए तैयार है। நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் சொல்லி இருக்கிறார். मैं ही मार्ग सत्य और जीवन केवल मैं ही हूं करके सिर्फ यीशु मसीह ही कहा है। ஜீவனுள்ள தேவன், वो ही एक जीवित परमेश्वर, அவரை நாம் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, उसको जब हम जान लेंगे तो நம்முடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதா இருக்கட்டும், अपनी समस्या जो है कैसे भी हो, அவரிடத்தில் போய் அந்த காரியங்களை நாம் சொல்லுகின்ற பொழுது, हमारी समस्या जब उनके पास जाकर हम बोलते हैं तो நமக்கு அதிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, उसे छुटकारा चाहिए करके हम बोलेंगे तो நமக்கு நன்மைகள் வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, हमको अगर भलाई चाहिए करके बोलेंगे तो தேவன் அந்த ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு நமக்கு நன்மை செய்கிறார். उस प्रार्थना को सुनकर प्रभु हमें भलाई देते हैं। நம்முடைய ஆண்டவருடைய பெயரே நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவரும் என்று எழுதப்பட்டுள்ளது. हमारा परमेश्वर का नाम यही है कि वो भला करता है और हमेशा हमारे लिए भला ही करते हैं करके। அவர் भला है वो भलाई करते करके वचन में लिखा है. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. हमेशा भला करता है और हमेशा हमारे लिए भलाई करते ही रहते करके लिखा है। அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். वो जो है एकदम जीवित परमेश्वर है। இப்பொழுது கர்த்தருடைய ध्यानिக்க வந்திருக்கிறோம். अभी जो है परमेश्वर का वचन के अनुसार हम ध्यान करने आए हैं। கர்த்தர் கொடுக்கிற கொஞ்சம் வசனம் பொழுது அது நம்முடைய இதயத்துக்குள்ள போய் நமக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். परमेश्वर के वचन की जब हम ध्यान करेंगे तो हमारे हृदय में जाकर हमारे लिए आशीष ले आएगा। அப்படினால எல்லோரும் நம்முடைய இதயங்களை ஆண்டவருக்கு நேரா திருப்பி கவனமாக கேட்போமாக. इसीलिए हमारे सारे हृदय को जो परमेश्वर की ओर से हम लगे रहें। 2 நாளாகும் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். पढ़ सकते हैं दूसरा इतिहास की किताब जो है 15वां अध्याय की दूसरा वचन। அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், यहाँ पर क्या लिखा है? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். अगर तुम यहोवा के संग रहोगे तो वो तुम्हारे संग रहेगा। நீங்கள் அவரை தேடினால் यदि तुम उसकी खोज में ले तो உங்களுக்கு அவர் வெளிப்படுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. तब वो तुमको प्रकट होगा करके लिखा है। நீங்க ஆண்டவரை விட்டு விட்டீர்களாகில் अगर तुम परमेश्वर को अगर तुम छोड़ देंगे அவர் உங்களை விட்டு விடுவார். वो भी तुम्हें त्याग देंगे करके ஆண்டவர் लिखा நமக்கு है। ஒரு பெரிய மரியாதை கொடுத்து வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमको बहुत बड़ी मर्यादा दिया है। ஆண்டவர் மனு மக்களாகிய நம்மை அவரை போல சிருஷ்டித்திருக்கிறார். और उसके जैसे ही हमको भी जो सृष्टि किया है, அவருடைய ரூபத்திலே और उनकी रूप में அவருடைய சாயலிலே और उनकी जो परछाई में நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். हमको जो सृष्टि किया है। நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். हम जो है यीशु मसीह को हम जान लेना है। அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். केवल वही हमें आशीष करने वाला அவர்தான் परमेश्वर, நம்மை பாதுகாக்கிற தேவன். और वही हमारे संभालने वाला परमेश्वर, அவர்தான் நமக்கு நல்ல வேலைகளை தருகிற தேவன். और वही अच्छा काम देने वाला परमेश्वर।
அவர்தான் நமக்கு நல்ல சம்பாத்தியத்தை தருகிற தேவன். वही अच्छा तनख्वाह देने वाला परमेश्वर, அவர்தான் நமக்கு நல்ல சுகத்தை தருகிற தேவன். और वही एक बड़ा एकदम चंगाई देने वाला परमेश्वर, அவர்தான் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். और वही हमारे परिवार को जो चलाने वाला இந்த परमेश्वर। உலகத்திலே பிசாசு மக்களுக்கு தொல்லைகளை கொடுக்கிறான். और इस दुनिया में जो शैतान जो है लोगों को जो है बहुत बड़ी समस्या देता है, நிறைய கஷ்டங்களை கொடுக்கிறான். बहुत दुख देता है। ஆனால் தேவனாகிய கர்த்தர் लेकिन परमेश्वर அவைகளிலிருந்து மீட்டு நம்மை ரட்சிக்கிறார். इसे छुड़ाकर जो है हमें बचाते हैं। நாம் அறியாமல் சில காரியங்களை செய்து விட்டால் கூட हम जो है बिना जानकर कुछ कार्य अगर हम किए तो भी, ஆண்டவரே நான் சில காரியத்தை தவறாக செய்து விட்டேன், मैंने कुछ कार्य जो है गलत किया, என்னை நீர் மன்னித்தருளும், मुझे माफ करो, உடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும். अपने बच्चे मुझे बता உடனே बनाओ। ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். और वैसे परमेश्वर ऐसे बना लेता है। எவ்வளவு அருமையான தேவன்! कितना अच्छा நம்முடைய परमेश्वर। பாவங்களை மன்னிக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே. हमारा पाप को क्षमा करने वाला केवल यीशु मसीह। உலகத்தில் வேற எந்த தெய்வங்களும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வரவில்லை. बाकी जो है इस दुनिया में किसी भी देवता जो है पाप की क्षमा नहीं कर सकता। பாவத்தை மனிதருக்கு மன்னிக்கிற ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. पाप जो है माफ करने वाला केवल एक ही परमेश्वर जो है वो है यीशु मसीह। நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது நாம் மிகுந்த சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழலாம். हमारी पाप जब भी माफ हो जाती है, हम इस दुनिया में बहुत खुशी के साथ हम जी सकते நம்முடைய हैं। மனசாட்சி சுத்தமா இருக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழலாம். और हमारे अंदर की मन जब भी एकदम शांत रहेगी तो हम जो है परमेश्वर के लिए हम जी सकते हैं। நம்மை படைத்த தேவன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தார், அப்படி வாழுகின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கலாம். इस दुनिया में जैसा जीना चाहिए, जैसा परमेश्वर कहता है वैसे हम जी सकते हैं। அதுக்கு தான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது, इसीलिए इस वचन में ऐसा लिखा है, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், अगर तुम यहोवा के संग रहेगा तो, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்தால், अगर तुम यीशु मसीह के साथ रहेगा तो அவர் கண்டிப்பாக உங்களோடு கூட இருப்பார். वो सचमुच तुम्हारे साथ भी रहेगा। நீங்கள் அவரை தேடினால், अगर वो तुम्हें ढूंढे तो, நீங்க ஜெபத்திலே தேடுகிறீர்கள், अगर तुम जो है प्रार्थना में ढूंढते हो, பல நெருக்கத்திலே ஆண்டவரே எனக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது, எனக்கு நீர் இதிலிருந்து என்னை ரட்சித்தருளும் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறீர்கள். परमेश्वर मुझे कष्ट हो गया, ऐसा करके जब तुम प्रार्थना करते हो, அப்படி தேடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், जब तुम परमेश्वर को खोजते हो वो तुम्हें दिखेंगे உங்களோட கூட பேசுவார், और तुमसे बातें भी करेंगे। வசனத்தின் மூலமாக பேசுவார், वचन के द्वारा तुमसे बात करेंगे, தரிசனத்தின் மூலமாக பேசுவார், दर्शन के द्वारा तुमसे बात அவர் करेंगे, நம்மை நடத்துவார். और वो तुम्हें चलाएंगे। அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், बहुत बड़ी सर्व सामर्थ्य மிகுந்த परमेश्वर, அன்புள்ளவர், बहुत प्रेमी है இரக்கமுள்ள தேவன். और बहुत दयालु है, அவர் மனிதர்களாய் நமக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்தவர், और अपने मनुष्य के लिए अपने जीवन अपने प्राण दिया है। நமக்காக உயிர் தெழுந்து இன்றும் பிதாவினிடத்தில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். हमारे लिए जान दिया परमेश्वर आज भी जो है हमारे लिए प्रार्थना और विनती कर रहा है। ஆனபடியால் கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறார். और यही वचन में लिखा है कि परमेश्वर जो है हमारे संग रहना है, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும், எப்பொழுதும் இருக்க और வேண்டும். परमेश्वर जो है हमारे साथ सदा रहना है। அப்படி இருக்க வேண்டுமானால் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். अगर परमेश्वर अगर हमारे साथ रहेंगे तो हम हर दिन पवित्र होते ही जाएंगे। இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், और हृदय में जो है शुद्ध रहने वाला बहुत धन्य है, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. वो जो है प्रभु को देखेंगे करके वचन में लिखा है। இந்த இருதயத்தை எப்படி சுத்திகரிப்பது என்பது வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. हमारे हृदय को जो है कैसा शुद्ध करना है करके वचन में लिखा है। எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் விட்டுவிட வேண்டுமோ அவைகளை விட்டுவிட வேண்டும். जो हमारे जिंदगी में कुछ बात छोड़ना है तो कुछ बात हमको छोड़ना पड़ेगा, எவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய और வேண்டும். जो कुछ कार्य जो परमेश्वर चाहता है कि हमसे करना है तो हम उसको करना ही है। இந்த உலகத்தில் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அப்படி நாம் ஜீவிக்க வேண்டும். और इस दुनिया में कैसा जीना है परमेश्वर चाहते हैं वैसे हमको भी जीना है, அதற்கான கிருபையை ஆண்டவர் தருகிறார், और उसकी अनुग्रह जो है परमेश्वर देता है, அதற்கான ஞானத்தை ஆண்டவர் தருகிறார், और उसकी ज्ञान और बुद्धि जो है परमेश्वर हमें देता है, அதற்கான வல்லமை சக்தியை ஆண்டவர் தருகிறார். उसकी सामर्थ्य जो है परमेश्वर हमें देता है। ஹalleluya! हालेलुया! எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது நமக்கு. कितने आनंद की बात। ஆண்டவர் இயேசு கிறிஸ்து परमेश्वर यीशु मसीह அவர் நம்ம நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார், वो हमें देखते रहते हैं நமக்கு நன்மை செய்யும்படியா, और हमको भलाई करने के நமக்கு लिए, உதவி செய்யும்படியா, हमको सहायता करने के நம்முடைய लिए, குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கும்படியா और हमारी परिवार को जो हम बचाने के लिए நம்மை பார்த்து கேட்கிறார், हमें देखकर ऐसा कहता है, மகனே மகளே ये बेटा बेटी உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, तुम्हारा हृदय को मुझे दे दो, உன்னுடைய இருதயத்தில் நான் வந்து வாசம் பண்ணட்டும். मैं तुम्हारे हृदय में आकर बसने चाहता हूँ। நான் அங்கே இருக்கின்ற பொழுது मैं जब भी तुम्हारा हृदय में जब मैं बसूंगा, எப்பொழுது வேண்டினாலும் உனக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பேன். जब चाहे मैं तुम्हारे लिए भलाई काम करूंगा।
நிச்சயமாக ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறார். और निश्चय रूप से प्रभु वैसे ही करता है। இங்கே ஆசாவிடத்திலே வந்து தீர்க்கதரிசி இவ்வாறு சொல்லுகிறார், और आशा से वैसे लोग कहते हैं, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் अगर तुम यहोवा के संग அவர் रहेंगे உங்களோடு இருப்பார், तो तुम्हारे संग वो रहेगा। நீங்கள் அவரை தேடினால் अगर तुम उसको ढूंढेगे तो உங்களுக்கு வெளிப்படுவார், वो तुमको मिलेगा। அவரை விட்டு விட்டீர்களாக அவர் என்றைக்கும் உங்களையும் விட்டு விடுவார். अगर तुम उसको त्यागेंगे तो वो तुम्हें हमेशा के लिए त्याग दे देंगे। நீங்க ஒரு நன்மை செய்யலாம், அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். देखो ऐसा भलाई के लिए वो कभी फोर्स नहीं करेंगे। நீங்க ஒரு நன்மை செய்யணும் உங்களுக்கு உணர்த்துவார். देखो भलाई करने के लिए हमको सुन देंगे உங்க மனசாட்சி உங்களோட கூட பேசும், और अपनी जो है मन की बात आपसे बात करेंगे அவருடைய ஆவியான உங்களுக்கு பேசுவார். और आत्मा हमसे बातें करेंगे அதற்கு நீங்கள் செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும். और वैसे आपको करना है। அவர் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண वो மாட்டார். किसी को फोर्स नहीं करता। நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். वो हमको जो अच्छी सून हमको दिया है, அவர்தான் ஆண்டவர். वही परमेश्वर। அல்லது பெரிய ஈட்டிய கத்தியை பிடிச்சு குத்திரோம் கொன்னுறோம் நம்ம ஆண்டவர் சொல்லுகிறது இல்லை. और ऐसा करके नहीं बोलते कि हम मार देंगे करके। பெரிய ஆயுதங்களை பிடித்துக் கொண்டு அல்லது பெரிய வாளை பிடித்துக் கொண்டு கத்தி பிடித்து குத்திரோம் கொண்டு நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறது இல்லை. और बहुत बड़ा तलवार लेके ऐसा नहीं बोलते कि मैं तुम्हें मार दूंगा करके। நம்முடைய ஆண்டவர் கரத்திலே கிருபையும் அன்புதான் இருக்கிறது. हमारे परमेश्वर के साथ सिर्फ अनुग्रह ही रहता है। உலகத்தில் பார்த்தால் अनेक தேவதைகள் இருக்கிறார்கள். और इस दुनिया में जो है बहुत सारे देवता और देवती लोग हैं। ஒரு கையில இங்க பெரிய ஆயுதம் இருக்கும், और एक जगह पे बहुत बड़ा ऐसा तलवार रहेगा, இங்க மனிதரை கொண்ட அந்த எலும்பு கூடு கையில இருக்கும், और एक हाथ में जो है जैसे जो बोन्स अपना हाथ में रहेगा, இதுல கத்தி இருக்கும், और कुछ ऐसा ऐसा तलवार रहेगा। நீங்க தமிழ்நாட்டுல சேலம் பக்கத்திலே போனால் ऐसा तमिलनाडु में जब आप सेलम की ओर से हम जाएंगे तो சில சிலைகளை செய்து और வைத்திருக்கிறார்கள். कुछ मूर्ति को ऐसा बना के रखे हैं, அப்படியே வந்து குதிரையில வந்துட்டு பெரிய ஆயுதத்தை வந்து நீ வெட்டி கொன்னுறோம்னு அது வந்து அப்படிதான் நின்னுட்டு இருக்கும். और घोड़े के ऊपर एक आदमी बैठ के ऐसा मार देंगे कि वो तलवार हाथ में रखा அந்த है, பக்கம் நடந்து போறவனே தன்னால பயந்துருவான். और जो चल के जाते हैं वही डर जाएंगे। நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. हमारा परमेश्वर वैसा नहीं இயேசு है। கிறிஸ்து இரக்கமுள்ள தேவன், बहुत दयालु परमेश्वर है, உருக்கமுள்ள தேவன், बहुत दयालु परमेश्वर நம்மிட है, அன்புள்ள தேவன், हमसे प्रेम करने वाला परमेश्वर அவர்தான் है, நம்மை சிருஷ்டித்த தேவன். वही हमको बनाया हुआ परमेश्वर ஒரு है। தகப்பன் தன்னுடைய பிள்ளையிடத்தில் எவ்வளவு அன்பா இருப்பார், जैसे पिता जो है अपना बेटा बेटी के कितना प्रेम करते हैं, அதே போலதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் இருக்கிறார். और वैसे जो है हमारा पिता परमेश्वर भी हमारे साथ वैसे ही प्रेम करते हैं। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की बड़ी नाम को स्तुति हो। அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்திருக்கிறோம். देखो हमारा जीवन में हम प्रभु को जाने हैं, அந்த ஆண்டவர் நம்மோடு கூட எப்போது இருக்க वो வேண்டும். प्रभु जो है हमारे साथ सदैव रहना है। நாம் நம்ம ஆண்டவர் கூட இருக்க வேண்டும். हम जो है परमेश्वर के साथ हम रहना है। எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இது और நமக்கு. कितना बड़ा भाग्य हमको मिला है। ஏன் இதை இந்த தீர்க்கதரிசி விடத்திலே சொன்னார்? क्यों ऐसा परिशुद्ध ऐसा कहता है? அதுக்கு முந்தின அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसकी दूसरी आते हैं, इसकी 14वां अध्याय की 11 वचन को पढ़ सकते हैं। ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எங்களுக்கு நீர் துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு உம்மை சார்ந்து இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொன்னார். ஹிந்தியில் படிப்பா. तब आसा ने अपने परमेश्वर यहोवा की यो दुआई दी, ये यहोवा जैसे तू सामर्थ्य की सहायता कर सकता है वैसे ही शक्तिहीन की भी हे हमारे परमेश्वर यहोवा हमारी सहायता कर, क्योंकि हमारा भरोसा तुझी पर है और तेरे नाम का भरोसा करके हम इस भीड़ के विरुद्ध आए हैं। ये यहोवा तू हमारा परमेश्वर है, मनुष्य तुझ पे प्रबल ना होना पाएगा। இதனுடைய காரியத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். इसकी कार्य जो है बहुत कम रीति से मैं आपको बोलता हूँ। அந்த காலத்துல யுத்தங்கள் நடக்கும். उस जमाने में जो है बहुत बड़ा बड़ा युद्ध होता था। ஆசா இவர் ஆண்டவரை அறிந்திருந்தார். और आसा जो एक व्यक्ति जो है परमेश्वर को जानता था। இவர் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவித்துக் கொண்டிருந்தார். ये जो परमेश्वर को प्रिय जीने वाला व्यक्ति था। இவருக்கு விரோதமாக எத்தியோப்பிய ராஜா சேரா என்பவன் வந்து தன்னுடைய படைகளை கொண்டு இவருடைய யுத்தம் பண்ண வந்தார். और इसके विरोध में जो एथियोपिया के राजा सेरा जो है उसके विरोध में आया युद्ध करने के लिए। ஆசாவினிடத்திலே 5,80,000 பேர் தான் இருக்கிறார்கள். इस आसा के पास जो है 5,80,000 लोग थे। அந்த சேரா ராஜாட்ட 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். लेकिन उस सेरा राजा के पास 10 लाख लोग थे। ரதங்கள் 300 ரதங்கள் இருக்கிறார்கள். और घोड़ा जो है कम से कम 300। கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இப்ப நம்ம பாதி பேர் இருக்கோம், அவங்க டபுளா இருந்தா நம்ம போய் அவங்களை ஜெயிக்க முடியுமா? जरा सोच के देखो, हमारे पास आधा है, उनके पास पूरा है, तो हम जीत सकते हैं क्या उनसे? அப்பதான் அந்த ஆசா ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார். इसीलिए आशा जो है परमेश्वर को देखकर पुकारते हैं। அவர் ஆண்டவர் நோக்கி என்ன சொல்லுகிறார்? परमेश्वर को देखकर क्या कहता है? கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார். ये परमेश्वर करके पुकारता है। இப்ப அவர்கள் வந்து டபுளா இருக்க, நாங்கள் சிங்கிள் இவ்வளவுதான், நாங்கள் வந்து 5 லட்சம் சம்திங் இருக்கு, அவங்க 10 லட்சம் இருக்கிறாங்க. उनके पास जो है 10 लाख लोग हैं, हमारे पास सिर्फ 5 लाख लोग हैं बस। இது நாங்கள் என்ன செய்வது? हम क्या करें? ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம். ये परमेश्वर मैं आपको देखकर पुकारता हूँ। அவர் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். वो एक प्रार्थना करता है। கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் ये परमेश्वर जिसके पास बल है பலம் மற்றவனுக்காகிலும் और जिसकी शक्तिहीन है, உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். आप जो है सहायता करने का बहुत आसान बात है, காரணம் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். क्योंकि आप सर्व सामर्थ्य परमेश्वर है। சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட அப்படியே நிற்கும். और आप जैसे आप बोलते हैं वैसे होता है। நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன் आप आश्चर्य काम करने वाला परमेश्वर है। என்று அவர் சொல்லி वैसा करके कहा, எங்களுக்கு நீர் துணை நில்லும் ஆண்டவரே, ये आप हमारे साथ रहो, உம்முடைய உதவி எங்களுக்கு வேண்டும். आपकी जो है सहायता हमको चाहिए, எங்களுக்கு துணை நில்லும். हमारे साथ रहो। உம்மை சார்ந்துதான் நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். मैं आपकी सहारा देकर ही मैं यहाँ पर आया हूँ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். और परमेश्वर यीशु मसीह के नाम से हम यहाँ पर आए हैं। ஏராளமான கூட்டமாய் இருக்கிறது. बहुत सारे भीड़ है, நாங்கள் ஆண்டவர் நம்புகிறபடியினால் हम जो है परमेश्वर को हम ढूंढते हैं, इसीलिए நாங்கள் கொஞ்ச ஆட்கள் தான் தைரியமாய் உம்முடைய நாமத்திலே நிற்கிறோம். बहुत कम लोग हैं, लेकिन आपके ऊपर हम भरोसा है। ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ये हमें आप सहायता करो। அவர்கள் வந்து உம்மை மேற்கொண்டு விடக்கூடாது. देखो, हमसे प्रबल नहीं होना है। என்னது உம்மை மேற்கொண்டு விட இயேசு கிறிஸ்து வந்து எனக்கு சண்டை போடுறாரு. देखो, यहाँ पर यीशु मसीह के ऐसा झगड़ा करता है क्या? காரணம் என்ன? நம்முடைய தேவன் அவர், हमारा परमेश्वर है। நம்மளை ஜெயித்து விட்டால் அவரை ஜெயித்ததாகும். देखो, अगर वो हमको जो है मारेंगे तो इसके मतलब वो लोग परमेश्वर को मारा ஆனா मतलब। மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதிரும். इसीलिए मनुष्य जो है प्रबल नहीं हुए। அப்ப நம்ம அங்கே பார்க்கின்ற பொழுது यहाँ पर जब हम देखेंगे அப்பொழுது கர்த்தர் வந்து அங்கே இதை சொல்லுகிறார். तो यहोवा ऐसा कहता है, அந்த ஆசாகுல குரூப்பை ஆண்டவரே முறியடிக்க இவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். और परमेश्वर ने ऐसा बल उनको देता है आशा को। அப்பொழுது இந்த ஆசா கூட இருந்தவர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைகிறார்கள். जब भी आशा के साथ जो भी लोग थे, सब लोग खुशी मनाए। ஆண்டவர் இந்த ஆசாவுக்கு உதவி செய்தபடியால், जैसा परमेश्वर ने इस आशा को जैसा जो ऐसा मदद किया, அந்த சேரா ராஜா 10 லட்சம் இருந்தாலும் இந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் முறிந்து ஓடினார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. और सेरा के जनता जो है करीबन 10 लाख थे, फिर भी वो लोग डर कर जो है भाग गए। அப்ப ஆண்டவர் உங்களுக்கு எப்படி உதவி செய்திருக்கிறார்? देखो, परमेश्वर ने कैसा उनको सहायता किया है। நீங்கள் கொஞ்ச ஜனமா இருந்தீர்கள், आप लोग बहुत कम थे, அவர்கள் நிறைய ஜனங்களா இருந்தார்கள். लेकिन वहां पर जो है बड़े बहुत भीड़ थी। நீங்கள் ஆண்டவரிடத்திலே வல்லமையை கேட்டீர்கள், लेकिन परमेश्वर से तुम सामर्थ्य पूछे, உதவியை கேட்டீர்கள், आप मदद पूछे, ஆண்டவர் உதவி செய்தார். परमेश्वर ने तुम्हें मदद किया। இப்ப நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். अभी जो एकदम सावधान से रहो। நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் आप लोग तो परमेश्वर के साथ रहेंगे, அவர் तो உங்களோடு இருப்பார். वो तुम्हारे साथ நீங்கள் रहेगा। அவரை தேடினால் अगर वो तुमको ढूंढेंगे அவர் तो உங்களுக்கு வெளிப்படுவார். वो तुमको मिलेगा। அவரை எந்த காரியத்தையும் விட்டு விடாதீர்கள். आप उसे कभी मत छोड़ो। விட்டு அவர் உங்களை விட்டு விடுவார். अगर वो तुम्हें त्यागेगा तो तुम भी उसको त्यागोगे। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के नाम को स्तुति हो। வேதத்திலே யோசேப்பு பக்தனை குறித்து நாம் பார்க்கிறோம். और इस शास्त्र में जो यूसुफ भक्त के बारे में हम देखते हैं, 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். पढ़ सकते हैं 29 की 2-3। யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் என்றும், और परमेश्वर जो उसके साथ है कर அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பின் மேல் தயவு வைத்து, அவனை தனக்கு ஊழியக்காரனும் அவனை தன்னை ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி, தன்னுடைய வீட்டுக்கு போதும் விசாரணைக்காரமாக்கி எல்லாவற்றையும் அவனுக்கு ஒப்படைத்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. देखो, सब कुछ उसको दिया है करके लिखा है। उत्पत्ति जो है 39 की 3 और 4। और यूसुफ ने स्वामी ने देखा कि यहोवा उसके संग रहता है, और जो काम वह करता है उसको यहोवा उसके हाथ से सफल कर देता है। तब उसकी अनुग्रह की दृष्टि उस पर हुई, और वह उसकी सेवा टहल करने के लिए नियुक्त किया गया।
फिर उसने उसके अपने घर का अधिकारी बनके अपना सब कुछ उसके हाथ में सौंप दिया। நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் हम सबको अच्छे से पता है। இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டவர் और यूसुफ जो है अपने भाई से जो पूरा बेचा गया था। இவர் அங்க எகிப்துக்கு போகும்போது அங்க இவர் அடிமையாக காணப்பட்டார்। जब भी मिस्र देश में जब भी गया जो है वैसा वो दिखाई दिया। அடிமைகளாய் போனால் அடிமை உள்ள வேலையை தான் செய்ய வேண்டும்। जैसा गुलामी जब भी चाहते तो गुलामी का काम ही उनको करना पड़ता है। வீட்டுக்கு வெளியே ஒரு ரூமை கொடுத்து இந்த ரூம்ல இருந்துக்கா நீ இந்த வீட்டு வேலையெல்லாம் பாரு என்று சொல்லுவார்கள்। घर के बाहर एक जगह देते हैं तुम ये पूरा काम करो करके कहता है। இப்போ இவர் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறார்। अभी ये जो है परमेश्वर का संतान है। கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று நாம் இப்பொழுது வேதத்திலே வாசித்தோம்। और परमेश्वर जो है यूसुफ के साथ था करके लिखा है। அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது। कार्य को सोचने वाला ही यहाँ पर लिखा है। அவன் காரிய சித்தி உண்டு பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் என்று எழுதப்பட்டுள்ளது। परमेश्वर इसको जो उत्पन्न कर ऐसे लिखा है। ஞானத்தில் குறைந்தவர்களா இருந்தாலும் जो भी ज्ञान से जो भी कम है, யார் ஆண்டவரத்தில் ஞானத்தை கேட்கிறார்களோ ஆண்டவர் அளவில்லாத ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது। जो भी परमेश्वर से ज्ञान पूछता है बहुत अधिकतर जो परमेश्वर को ज्ञान देता है। இந்த யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்றும் यूसुफ के साथ जो परमेश्वर था करके என்னென்ன வேலை செய்கிறாரோ அத்தனை வேலை நன்றாக நடக்கிறது என்றும் क्या क्या काम देता है सब कुछ अच्छी तरह से किया। இந்த யோசேப்போட கர்த்தர் இருந்தபடியினால் यूसुफ के साथ जो परमेश्वर था इसीलिए இவரை விலை கொடுத்து வாங்கி வீட்டிலே வேலைக்கு வைத்திருந்த எஜமான் பார்க்கிறான்। पैसा देकर जो है ये सब देखा तो जो उसको देखता है उसको। இந்த யோசேப்பு இந்த நம்ம வீட்டுக்கு வந்த உடனே यूसुफ जो है हमारे घर पर आने के बाद ரொம்ப விவரமா எல்லா வேலைகளும் செய்கிறானே। बहुत एकदम अच्छा दिमाग से जो है सब काम कर रहा है। எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது। और हर चीजों में जो आशीष उसको मिलती है। அப்ப இவனிடத்தில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது। इसका मतलब कुछ तो शक्ति इसके पास है, இவனிடத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது। कुछ तो सामर्थ्य इसके पास। இவனோட ஆண்டவர் இருக்கிறாருன்னு அந்த எஜமான் கண்டுகொண்டு यहाँ पर जो परमेश्वर है करके उसको मालूम पड़ा தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் அவர் வசத்திலே ஒப்படைத்தார்। और स्वामी जो है पूरा यूसुफ को पूरा अपने घर पे सब उसको दे दिया। हालेलुया हालेलुया। நமக்கு தெரியும் ஒரு இடத்துல நல்ல கம்பெனில நல்ல வேலை பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள்। देखो एक कंपनी में जो है अगर हम काम किए तो நாம் உண்மையுள்ளவர்களாய் வேலை செய்கிறோம்। अगर हम सच्चाई से अगर हम काम किए நாம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம்। हम जो परमेश्वर के लोग हैं, ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுகிறோம்। परमेश्वर से प्रार्थना करते हैं। ஆண்டவர் இந்த கம்பெனில வேலை பார்க்கிறேன், इस कंपनी में काम करता அந்த हूँ, கம்பெனியை ஆசீர்வதியும், उस कंपनी को आशीष அந்த कीजिए, கம்பெனி ஓனரை ஆசீர்வதியும், कंपनी के ओनर को आशीष எனக்கு कीजिए, வேலை கொடுத்திருக்கிறார், मुझे काम दिया है, நான் अங்கே வேலை செய்கிறேன், मैं उधर काम करता हूँ। என் நிமித்தமாக அவர் ஆசீர்வதிக்கப்படுகின்ற मेरा பொழுது निमित्त जो है वो जब आशीष पाएगा அவருடைய மனக்கண் திறக்கட்டும், उसकी 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 जो मन की आंखों को खोलने दो, அவர் இன்னும் என்னை ஆசீர்வதிக்கட்டும், और भी मुझे आशीष करने அவர் दो, இன்னும் என்னை உயர்ந்த பதவியில் வைக்கட்டும், और भी मुझे एकदम ऊंची पद में रखे, ஏன் இந்த கம்பெனியை என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை கவனிக்க சொல்லட்டும்। और इस कंपनी को जो मेरा हाथों में देकर मैं इस कंपनी को रखवाली करने நாம் दूं। அப்படி ஜெபம் பண்ணுகின்ற பொழுது जब हम ऐसे प्रार्थना करते हैं तो ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார்। परमेश्वर जो जरूर करेगा। அநேகருக்கு விசுவாசம் இல்லாதபடியினாலே बहुत लोगों के पास विश्वास नहीं है इसके அது எப்படி लिए, இந்த கம்பெனியை ஆண்டவர் நம்மகிட்ட ஒப்படைப்பார்? और इस कंपनी परमेश्वर मेरे हाथ में कैसा देंगे? விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்திலே போய் விடுகிறார்கள்। विश्वास नहीं, हम अविश्वासी बन जाते हैं। நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? परमेश्वर हमें क्या कहा நீ है? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்। अगर तुम विश्वास किए तो परमेश्वर को तुम देखेंगे। फिर உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது। तुम्हारे विश्वास के अनुसार जो है परमेश्वर तुम्हारे लिए कार्य करेंगे। எந்தெந்த காரியத்தில் நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறாயோ और कौन सी कार्य में तुम प्रभु से विश्वास करोगे, அந்தந்த காரியத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார் என்று और எழுதப்பட்டுள்ளது। उस कार्य में जो परमेश्वर तुम्हें सचमुच में भलाई देंगे। அப்ப நாம் நிச்சயமா நாம் பார்க்க இன்றைக்கு கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாரா? और परमेश्वर जो है आज हम देखते हैं कि हमारे साथ है क्या? நம்முடைய இருதயத்திலே நமக்கு தெரியும் हमारा हृदय में जो हमको पता है அந்த ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறாரா இல்லையா? क्या परमेश्वर हमारा हृदय में है या नहीं? யோசேப்போட ஆண்டவர் இருக்க காரணம் यूसुफ के साथ परमेश्वर इसीलिए था, அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்। वो जो है पवित्र जिंदगी बिताया। அவர் பாவம் செய்யும்படி பாவம் அவரை நெருக்கி வந்த போதும் जब भी पाप करने की इच्छा जो है पाप उनके पास जब भी आया, பாவம் செய்ய அவரை தூண்டின போதும் देखो पाप करने के लिए उनको उकसाया, फिर भी நான் செத்தாலும் பரவாயில்லை பாவம் மாத்திரம் செய்ய மாட்டேன், अगर मैं मरेगा तो भी चलेगा, लेकिन मैं इस पाप को मैं कभी जिंदगी में नहीं करूंगा। விபச்சாரம் நான் செய்யவே மாட்டேன், मैं कभी भी जो विचार को नहीं தவறான करूंगा, காரியம் செய்ய மாட்டேன், मैं गलत काम कभी भी नहीं करूंगा, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்ய மாட்டேன், परमेश्वर की नापसंद का कार्य मैं कभी जिंदगी में नहीं करूंगा। நான் வணங்குற தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், मैं जो ईश्वर को मैं जो भी दंडवत करता हूँ पवित्र परमेश्वर அவர் है। என்னோட கூட இருக்கிறார்। परमेश्वर मेरे साथ है।
ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் தான் செய்வேன். इसीलिए जो परमेश्वर का सिर्फ प्रिय कार्य में करूंगा। அந்த வீட்டிலிருந்து ஓடி போய் விட்டார். उस घर से जो है भाग गया। அவர் தவறு செய்யவில்லை, उसने गलत नहीं किया தவறாக அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். और गलत रीति से उनको इल्जाम लगाया, ஆனபடினாலே அவர் சிறைச்சாலையில போடப்பட்டார். इसीलिए जो है बंदूक रूम में डाला गया। அப்ப அந்த சிறைச்சாலைக்கு தலைவர் ஒரு ஆள் இருப்பார்ல, देखो उस बंदूक को जो है एकदम नेता करेंगे ना उधर, தலைவர் இருப்பார், நேத்தா இருக்க மாட்டார். அங்க வேலையில் இருக்கக்கூடிய ஆள் இருப்பார், जो भी काम करने वाला वो रहेंगे, சுபேதார். சுபேதார். இப்ப ஒரு சிறைச்சாலை இருக்கிறது என்றால், अब एक बंदूक रूम है तो அங்க அந்த சிறைச்சாலை உள்ள எல்லாரையும் நடத்துறதுக்கு ஒருவர் அங்க இருப்பார். एक सूबेदार रहेगा जो सबको देखने वाला। அப்ப अங்க போன அந்த சுபேதார் இந்த யோசேப்பை பார்க்கிறார். और उस सूबेदार जो है यूसुफ को देखता है। இவர் பாவம் செய்து அந்த ஜெயிலுக்கு வரவில்லை, ये जो ऐसे पाप करके यहाँ पर जेल पे नहीं आया, நான் பரிசுத்தமாக தான் வாழ்வேன், கொன்னாலும் பரவாயில்லை என்று தான் வந்தார். குற்றம் சாட்டி இவரை உள்ளே போட்டு விட்டார்கள். मैं जो है कभी पाप नहीं करूंगा, मैं पवित्र जिंदगी बीता, फिर भी जो है अपने उस जेल पे आया। அப்ப அந்த ஜெயிலர் பார்த்து அங்குள்ள எல்லாவற்றையும் இந்த யோசேப்பு கையில ஒப்படைத்து விடுகிறார். उस जेलर ऐसा देख कर पूरा कार्य जो है उसके हाथों पर सौंप देता है। இப்ப நீ வந்ததுல ஆண்டவர் உன்னோட கூட இருக்கிறார். देखो परमेश्वर जो है तुम्हारे साथ है, இவர்கள் எல்லாம் நீ நடத்து என்று சொல்லி கொடுத்து और விட்டார். इस सब लोगों को तुम ही चलाओ। அந்த யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தபடியினால், और यूसुफ के साथ जो परमेश्वर था, इसीलिए அவர் பரிசுத்த வாழ்க்கை விரும்பினபடியினால், वो जो पवित्र जिंदगी वो चाहा, इसीलिए ஆண்டவர் அவரோட கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். और परमेश्वर जो उसके साथ है करके लिखा है। அவரோட கூட ஆண்டவர் இருந்து और परमेश्वर उनके साथ रहकर அவர் செய்கிறதெல்லாம் வாய்க்கை செய்தார். और जो भी वो काम किया सब जो है उसके साथ हुआ। பாருங்க, அவர் ஆண்டவருக்கு பிரியமா இருந்து கொண்டே இருந்தார். देखो यो जो है यहोवा की जो है बहुत प्रिय चलता था, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். और यहोवा से जो कोई भी प्रिय चलता है परमेश्वर उसको देखता ही रहता है। அவர் ஒரு சமயம் வைத்திருப்பார், एक समय रखेगा அந்த சமயத்தில் அவர் ஆசீர்வாதத்தை உயர்த்தி விடுவார். और उस समय में जो आशीष करके जो बढ़ाई देंगे அந்த उनको। எகிப்து தேசத்துக்கு ஒரு அடிமை போல போனார். उस मिस्र देश में जो एक गुलामी की तरह गया, அந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு தரிசனம் வந்தது. और तभी एक राजा को जो दर्शन आया, அந்த தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்ல அவங்க நாட்டுல எந்த சாஸ்திரிகளும் இல்லை, और उस दर्शन की अर्थ बताने के लिए कौन सा भी शास्त्री लोग नहीं थे, எந்த ஜோசியக்காரரும் இல்லை, कौन सा भी जो जोशी भी नहीं था, எந்த ஜாது மந்திரகாரரும் இல்லை, और कोई भी जादू टोना जो करते हैं वो भी नहीं। அப்பொழுதுதான் நான் இந்த தரிசனத்துக்கு கண்ட தரிசனத்துக்கு பதில சொல்லக்கூடிய யோசேப்பை குறித்து அந்த ராஜா கேள்விப்பட்டார். और अब उसको मालूम पड़ा कि दर्शन की अर्थ बदल यूसुफ करके कोई तो है करके मालूम पड़ा। பாருங்கள், இவரை கொண்டு விட்ட உடனே அந்த தரிசனத்துக்கு அர்த்தத்தை ஆண்டவர் இவருக்கு சொல்லி கொடுக்கிறார். देखो यूसुफ को जो परमेश्वर जो है उस दर्शन की अर्थ बताता है, இதை அந்த ராஜாக்கு முன்பாக இவர் சொல்லுகிறார். और राजा के सामने जो यूसुफ जो है दर्शन का अर्थ बताता है। 7 வருஷம் நன்றாக விளையும், और 7 साल जो है अच्छे से रहेगा, 7 வருஷம் கொடிய பஞ்சம் வரும், और 7 साल जो है बड़ी अकाल आगी। இதுதான் ஆண்டவர் உமக்கு காண்பித்திருக்கிறார். और यही जो है परमेश्वर ने बताया, ஆண்டவர் காண்பித்தபடியால் கண்டிப்பாக இது நடக்கும். परमेश्वर ने बताया इसलिए सचमुच ऐसा होगा। இந்த அர்த்தத்தை சொல்லி इस अर्थ को बताकर நீ ராஜா என்ன செய்ய வேண்டும் என்றால், राजा आप क्या करना है, நீர் ஒரு காரியம் செய்ய வேண்டும். आप एक काम करना है, அதாவது இந்த ஞானமும் விவேகம் உள்ள ஒரு மனிதன் நீர் செலக்ட் பண்ணணும். जिसको भी ज्ञान और बुद्धि है उसको तुम पहला चुनो। இப்ப நம்ம கம்பெனிக்கு போனா என்ட்ரி வைக்கிறாங்கல்ல, देखो कंपनी में जाएंगे तो एक इंटरव्यू तो होता है ना, முதல் என்ட்ரி, फर्स्ट इंटरव्यू, ரெண்டாவது இன்டர்வியூ, और सेकंड राउंड ऑफ इंटरव्यू, அதுலயும் பாஸ் ஆனா மூணாவது இன்டர்வியூ, और कुछ जगह पे थर्ड राउंड ऑफ इंटरव्यू भी होता है, சிலதுல நாலாவது இன்டர்வியூ இருக்கும். और कुछ जगह पे जो फोर्थ राउंड इंटरव्यू भी होता है। நம்முடைய ஞானத்தை, அறிவை, திறமைகள் எல்லாம் பார்த்து தான் கம்பெனில और எடுக்கிறாங்க. हमारे ज्ञान बुद्धि को सब देख के ही एक कंपनी में हायर करते हैं। அப்ப இந்த யோசேப்பு போய் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி, और यूसुफ जो है उस स्वप्न की जो अर्थ बताकर, ஞானமும் அறிவும் விவேகம் உள்ள ஒரு மனிதனை நீர் தெரிந்தெடுத்து, ज्ञान बुद्धि जिसको है, विवेक जिसको है, तुम उसको पहला चुनो, அவரை நீர் அதிகாரியாக மாற்றி उसको तुम अधिकार बनाओ। நன்றாக விளையக்கூட 7 வருஷத்திலே 5ல் ஒரு பங்கை வாங்கி நீர் பெரிய குடோன்ல குமிச்சு வைக்கணும். और जो है इस 7 साल जितना मिलता है 5 में 1 गुना जो है आप एक गोडाउन में आप रखो। அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரும், और अगले 7 साल जो है बड़ी अकाल होगी। அப்ப இதை எடுத்து பயன்படுத்தி எல்லாரும் பிழைத்துக் கொள்ளலாம். और ये सब उठाकर आप उसको फिर उसको इस्तेमाल कर सकते हैं। இப்பொழுது நம்மள உலகத்திலே பயம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். देखो अभी भी ऐसा दुनिया में ऐसा हमको ऐसा डराते हैं। வந்து சில தேசங்களிலே பஞ்சத்திலே மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். और कुछ
देशों में जो अकाल में जो है लोग मर रहे हैं வந்து சில தேசத்துல குடிக்க தண்ணி இல்லாம और இருக்கிறார்கள் कुछ देश में जो है पीने के लिए पानी तक नहीं है ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்கள சில இடத்துல மண்ணை சாப்பிடுகிறார்கள் और अफ्रीका जैसे कुछ जो है उसमें जो है वो लोग ये लोग मट्टी जो मट्टी को खाते हैं நம்ம இந்தியாவுல இருக்கிறோம் हम जो है भारत देश में हैं। ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார் परमेश्वर हमको चुना இந்த பஞ்சங்களை நாம் இதுவரை பார்க்கவில்லை इस अकाल जो है अब तक नहीं देखा கொள்ள நோய் நடக்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டது और इस शास्त्र में लिखा है कि बहुत बड़ी बीमारी होगी करके तो लिखा है அந்த கொள்ளை நோய் எல்லாரும் பார்த்து விட்டோம் और ऐसा महामारी को हम देखा तो है இப்பதான் கோவிட்-19 வந்துட்டு போச்சு अभी जो है कोविड-19 आके गया கொரோனா வந்தோன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்ம பிழைப்போமா சாவோமா யாருக்கும் தெரியாது हम जो है जिए या मरे हम नहीं मालूम ஆனா தேவன் நம்ம மீது இரக்கம் வைத்தார் लेकिन परमेश्वर जो हमसे अनुग्रह रखा நம்மை நினைத்திருக்கிறார் हमको देखा ஆனபடி நம்ம எல்லாரையும் பாதுகாத்து இருக்கிறார் इसीलिए हम सबको प्रभु ने बचाया இப்படி அந்த தேசத்துல சொன்ன உடனே प्रभु ऐसा जब भी कहा எப்போ ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார் परमेश्वर जो तुम्हारे साथ ही है உனக்கு தான் இதை வெளிப்படுத்தி और இருக்கிறார் परमेश्वर ने तुम्हें ही प्रकट किया है ஆனபடியினாலே इसलिए உன்னையே நான் இங்கே அதிகாரியாக வைக்கிறேன் मैं तुझे ही इधर अधिकारी बना देता हूँ ஹalleluya हालेलुया பாருங்க அப்போ நீ ஒரு கம்பெனில போய் ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா अभी कंपनी में अगर अच्छा एडवाइस अगर तुम दिए तो நம்முடைய கம்பெனி இப்படி நன்றாக மேலே கொண்டு போகலாம் इस कंपनी को ऐसा तुम आगे लेके जा सकते हो வந்து நமக்கு இப்படி நல்ல லாபங்கள்லாம் வரும் ऐसा अच्छा प्रॉफिट हमको मिलेगा எனக்கு அந்த ஐடியா இருக்கிறது मेरे पास ऐसा एक आइडिया இப்படி है செய்யலாம் என்று சொன்ன உடனே ऐसा अगर हम करेंगे तो உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்பாப்ல तो बॉस यही पूछेंगे तुम कितना पैसा चाहिए எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் உனக்கு தாரப்பா நீ இந்த கம்பெனி நீ தான் நடத்தணும்னு சொல்லி விடுவார்கள் कितना पगार चाहिए पूछो इस कंपनी को तुम ही चलाओ அப்படிதாங்க யோசேப்பு வைத்தார்கள் और वैसे यूसुफ को रखा யோசேப்பே அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாக மாற்றி விட்டார் पूरा मिस्र देश का अधिकारी बन गया यूसुफ அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு उसको पूरा सौंप कर உன்னுடைய சொல்லுக்கு எல்லாரும் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் और पूरा आपकी आधीन मानना चाहिए ஹalleluya हालेलुया பாருங்க ஒரு அடிமை போல போனாராங்க एक गुलामी की तरह मिस्र देश में गया இப்ப ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன்ல ஒரு அப்பாயின்ட்மென்ட் பண்ணியாச்சு अभी राजा की जो नेक्स्ट पोजीशन में उसको अपॉइंटमेंट दे दिया இவர் வந்து ரதத்துல இப்பொழுது போகிறார் और ऐसा जो है ऐसा जो घोड़े में जाता அந்த है ராஜாவுல யோசேப்பு எல்லாம் தண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லுகிறார் सब लोग जो है उसको घुटना टेको ऐसा करके कहते हैं அந்த யோசேப்புடைய வார்த்தை இல்லாமல் ஒரு கையாவது காலையும் அசைக்க கூடாது என்று और சொல்லுகிறார் यूसुफ के बात के बिना कोई हाथ और पैर को भी नहीं हिला सकता ஹalleluya हालेलुया ரொம்ப கவனமாக நாம இருக்க बहुत வேண்டும் ध्यान से रहना है 41 அதிகாரம் 43 44 வசனங்களை வாசிக்கலாம் पढ़ सकते हैं 41 की 44 पढ़ सकते हैं தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டினிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான் எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினான் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி ஆ, நான் பார்வோன் ஆ. ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் உன்னுடைய உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்றான் போதும் அசைக்க கூடாது என்றான் आमीन இப்ப நான் அதான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் मैं यही आपसे कहा ஏனென்றால் கையையும் அதாவது நீ தான் அதிகாரி ये अभी तुम ही अधिकारी हो நீ எப்படி சொல்லுகிற அப்படித்தான் இவர்கள் நடக்க வேண்டும் ये लोग कैसा बोलते हैं वैसे तुमको जानना है அதே सुनना है। மீறி இவர்கள் நடக்க கூடாது वैसा करके बिना ऐसा नहीं रहना இதே है போலதான் சாலமோன் பக்தனுக்கும் அவருடைய தந்தை சொல்லி கொடுத்தார் और वैसे सुलेमान भक्त को जो है दाऊद ने वैसे कहा சொன்னார் அழகா அன்பா சொன்ன என் குமாரனாகிய சாலமோனே ये मेरे जो है जो सब ऐसा पुत्र सुलेमान நீ உன் பிதாவின் தேவனை முதல்ல அறிந்து கொள் पहले तुम्हारे पिता को तुम पहला जान लो அவரை உத்தம இருதயத்தோடு நீ அவரை பற்றிக்கொள் तुम जो है अच्छा हृदय के साथ तुम उसको छो लेना உற்சாகமாய் கடன் சென்று ஆலயத்தில் தொழுது கொண்டு அவருக்கு பிரியமாக நீ வந்து ஜீவிக்க வேண்டும் हर्षित मन के साथ जाकर वहां पर दंडवत करना நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் अगर वो तुम ढूंढेगा तो तुमको मिलेगा அவரை நீ விட்டு விட்டால் அவரை உன்னை என்றென்றைக்கு விட்டு விட என்று எச்சரித்திருந்தார் अगर तुम उसको छोड़ देगा तो परमेश्वर तुम्हें सदा काल के लिए तुम्हें छोड़ இந்த देंगे சாலமோனை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க सुलेमान के बारे में तो आप लोग अच्छे से जानते होंगे உலகத்தில் அவரை போல ஞான உலகத்தில் வேற யாருக்குமே இல்லை इस दुनिया में जो है उससे बढ़कर किसी को भी इतना ज्ञान नहीं அவரை போல இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் வேற யாரும் இல்லை और उसके बड़ा जैसे धनवान भी जो है आज तक नहीं ஆனா அவர் ஆண்டோடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே परमेश्वर की बात नहीं सुना इसीलिए அவருக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது जितना भी आशीष रखा था जितने भी पैसे रखा था वो नहीं ले पाया யாக்கோபு 4 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம் और याकूब 4:8 को पढ़ सकते அங்கே என்ன எழுதி இருக்கிறது என்றால் हैं पर क्या लिखा है நாம் கர்த்தரிடத்திலே சேர்ந்தோமானால் அவர் நம்மிடத்திலே சேருவார்
சேருவார். अगर परमेश्वर के पास हम जाएंगे तो परमेश्वर हमारे साथ निकट आएंगे। வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே உங்களை சுத்திகரியுங்கள், பாவிகளே உங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே இரண்டு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். உங்களை இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. और ऐसा लिखा है याकूब 4:8 में, परमेश्वर के निकट आओ तो वह भी तुम्हारे निकट आएगा। हे पापियों, अपने हाथ शुद्ध करो और ये दूसरे लोगों अपने हृदय को पवित्र करो। ரொம்ப அருமையாக இந்த வேத வசனம் और எழுதப்பட்டுள்ளது. बहुत सुंदर रीति से जो है वचन यहाँ पर लिखा है। அருமையானவர்களே, ये हमारे प्रिय நீங்கள் लोगों, தேவனிடத்திலே சேருங்கள். आप जो परमेश्वर के पास पहुंचो, ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். परमेश्वर कौन है जान लो। அவரோடு கூட நீங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். वो जो है तुम्हारे साथ हमेशा रहना चाहिए। அவரிடத்தில் நீங்கள் சேருகின்ற பொழுது और तुम्हारे साथ जब पहुंचेंगे तो அவர் உங்களோடு கூட சேருவார். और परमेश्वर तुम्हारे साथ और निकट आएंगे। பாவிகளே உங்களை நீங்கள் சுத்திகரியுங்கள். ये पापी लोग तुम अपने आप को तुम शुद्ध करो। நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். हमारा परमेश्वर पवित्र அவர் परमेश्वर, பரிசுத்தமுள்ள தேவன். पवित्र परमेश्वर। நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் जैसा मैं पवित्र हूँ, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றும் நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். तुम्हारी हर एक चाल चलन में तुम पवित्र रहना चाहिए करके परमेश्वर कहा है। அப்ப நாம் எது எது தவறுன்னு தெரியுதோ அதெல்லாம் விட்டுவிட வேண்டும். और क्या क्या गलत करते हैं उसको हम छोड़ देना है। நாம் பொய் பேசுகிறதை விட்டுவிட வேண்டும். हम जो झूठ बोलना हम छोड़ देना है। களவு செய்கிறதை விட்டுவிட வேண்டும். चोरी करना छोड़ देना है। தவறான காரியங்களை விட்டுவிட வேண்டும். गलत कामों को छोड़ना है। பொறாமையை விட்டுவிட வேண்டும். और जो ऐसा उसको छोड़ना है। மற்றவர்கள் சண்டை விடுகிறதை நம்ம விட்டுவிட வேண்டும். और जो झगड़ा करने का हम छोड़ना है। தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। அவர் பரிசுத்தமுள்ள தேவன். पवित्र परमेश्वर நம்மை है। அவருக்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது और परमेश्वर जैसा हम बनाते हैं, அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். और परमेश्वर हमारे साथ அவர் रहेंगे। சர்வ வல்லமை உள்ள தேவன். और वो सर्व सामर्थ्य நாம் எதை परमेश्वर, கேட்டாலும் நமக்கு தருகிற தேவன். हम जो कुछ भी पूछते हैं परमेश्वर देते हैं। அப்ப நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். हम जो पवित्र रहना है। அதான் பாவிகளே உங்கள் கைகளை நீங்கள் சுத்திகரிங்கள் என்று ये சொல்லுகிறார். पापियों हमारे हाथों को शुद्ध कर करके लिखा है वचन பாவம் में। இருந்தால் அதை விட்டு விடுங்கள். अगर पाप है तो उसको छोड़ दो ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். और परमेश्वर जो है माफी पूछो। இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே உங்கள் பாவங்களை அவர் கழுவி சுத்திகரிப்பார். और यीशु मसीह जो अपने लहू से जो अपने पापों की क्षमा कर देंगे। ஆண்டவரே அந்த பாவங்களை எல்லாம் செய்து விட்டேன். हे परमेश्वर, मैंने ये सब मैंने पाप कर இந்த दिया। பாவங்களை எனக்கு மன்னித்தரலாம். ये पाप मेरे को माफ कर दीजिए நான் प्रभु। ஏற்றுக்கொள்ளுகிறேன். मैं ग्रहण कर लेता உங்களுடைய हूँ। பிள்ளையாய் ஜீவிப்பேன். मैं तुम्हारी संतान बन जाता உங்களுக்கு हूँ। பிரியமாய் நான் ஜீவிப்பேன் मैं तुम्हारी प्रिय जीना चाहता என்று हूँ। சொல்லி அவரத்தில் நாம் ஒப்படைக்கின்ற பொழுது ऐसा करके जब अपने आप को जब हम सौंपते நம்முடைய हैं तो, பாவங்களை அவருடைய வந்து விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி और சுத்திகரிப்பார். जो उनको पवित्र जो लहू से जो हमको शुद्ध करता है। வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. और शास्त्र भी वैसे कहता है। இருமனம் உள்ளவர்களே, दो मन के लोगों, ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமா அல்லது வேற எங்கேயும் தொழுது கொள்ள, இப்படி ரெண்டு மனம் உள்ளவர்களே, अगर परमेश्वर को दंडवत करना है या फिर किसी और को दंडवत நான் करना நன்மை है, செய்வதா அல்லது தீமை செய்வதா, मैं भलाई करूं या फिर मैं बुराई करूं। ரெண்டு மனம் உள்ளவர்களா ये இருக்கிறார்கள். जो दो मन के लोग जो है आजकल जो है लोगों रहते हैं। நான் சமாதானமா இருப்பதா அவனோட சண்டை இடுவதா, क्या मैं शांति से रहूं, समाधान से रहूं या फिर मैं उससे झगड़ा करूं। இரண்டு மனதா இருக்கிறார்கள். दो मन के लोग हैं। அநேக காரியங்கள் இரண்டு மனதா இருக்கிறார்கள். बहुत सारे कार्य में जो है आज के लोग जो है दो दो मन के रहते हैं। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहता है? ஒரே மனதா இருங்க. तुम एक मन रहो, நீங்கள் ஆண்டவர் கூட இருங்க. तुम परमेश्वर के साथ रहो உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்திகரியுங்க. और तुम्हारे अपने हृदय को जो है शुद्ध करो। அப்ப நாம் எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். हम जो है शुद्ध रहना है ஆனா வசனத்தை கேட்டு வசனத்தின் மூலம் और சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். वचन सुनकर से वचन के अनुसार हमको शुद्ध करना है। நாம் பரிசுத்தமுள்ளவர்களா இருக்கிறோம். हम जो पवित्र है அந்த ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். और उस परमेश्वर हमारे साथ அவர் है। நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் वो இருக்கிறார். हमारे लिए भलाई करने वाला परमेश्वर है। எபிரேயர் 6 அதிகாரத்திலே और हेब्रियो 6 में 4 வசனத்தில் நாம் பார்த்தோமானால், और 4 वचन में हम देखेंगे तो, அங்கே ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் और एक बार जो है ऐसा ज्योति में पाई गई तो நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से जान लो। நம்ம பாவத்திலிருந்து வந்திருக்கிறோம். हम जो पाप से आए हैं, ஆண்டவர் நம்மை வந்து பரிசுத்தப்படுத்தி விட்டார். परमेश्वर ने हमें पवित्र बना दिया। நாம் அப்படி பரிசுத்தமாக்கப்பட்டு हम जो पवित्र हुए ஆண்டவர் கொடுக்க நன்மை எல்லாம் ருசி பார்த்தோம். और परमेश्वर ने जो भी हमारे लिए भलाई दिया है हम उसको चक्कर हम देखे।
நம்மோட கூட எப்போது இருக்கும்படியா ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். और परमेश्वर जो अपने पवित्र आत्मा जो है हमको दिया है, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றோம், उस पवित्र आत्मा हम लेकर के தேவனுடைய நல்ல வார்த்தைகளை நாம் கேட்டோம், और परमेश्वर के अच्छे वचन हम सुनकर இனி உலகத்தின் உள்ள வரக்கூடிய பலன்களை எல்லாம் நம்ம ருசி பார்த்தோம். और इस हमारे बलाएं हमारी जिंदगी में कितना सारी बलाएं आती है सब छक्कर देखकर ஆண்டவரத்திலிருந்து நல்லவங்களா மாறிட்டோம். और परमेश्वर हम एकदम बलाएं हम अच्छी रीति बन गए। இப்ப நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். हम जो है एकदम भलाई काम हम करते हैं ஆண்டவர் நமக்கு நன்மை செய்து और கொண்டிருக்கிறார். प्रभु भी हमको भलाई काम करते हैं ஆண்டவர் எப்படிப்பட்ட ருசித்து பார்த்திருக்கிறோம். और परमेश्वर कैसा है हम चक्कर हम देखा நம்ம है। பிரச்சனைகளை ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டோம், அதுல இருந்து நம்மை அவர் விடுவித்தார். हम जो है परमेश्वर को देखकर पुकारा, परमेश्वर ने हमको छुड़ाया। ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டோம், நோயிலிருந்து விடுவித்தார். परमेश्वर को देखकर हमने पुकारा, हमको बीमारी से चंगाई मिली। ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாம் ஞானத்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று கேட்டோம், ஆண்டவர் அப்படியே और செய்தார். हमने ऐसा प्रार्थना किया कि लोगों जो ज्ञान और बुद्धि से बढ़ना चाहिए, प्रभु ने वैसे ही किया। நல்ல வேலை கொடும், நல்ல சம்பளத்தை கொடும், நல்ல வேலை கொடுக்கிறார், சம்பளத்தை और கொடுக்கிறார். हमने ये प्रार्थना किया कि अच्छे तनख्वाह अच्छा काम मिलना चाहिए, वैसे ही उनको मिला। இதுவரையிலும் மனிதன் சரியாக இருக்கிறான், और अभी जो है इंसान जो है ठीक है, ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிறான். परमेश्वर से डर कर जीता है। கொஞ்சம் வேலை அதிகமாகி அல்லது பிசினஸ் நிறைய வந்து விட்டால் अभी बिजनेस अगर ज्यादा आया, काम ज्यादा हुआ तो அப்பதான் பிரச்சனை வருது. तभी जो है हमारी जिंदगी में समस्या आती है। பிசினஸ் ரொம்ப பெருசாகி விட்டது, बिजनेस जो है बड़ा हो गया, எனக்கு இப்ப கோயிலுக்கு வரதுக்கு நேரம் இல்லை, अभी जो है मंदिर आने के लिए टाइम नहीं है, ஆண்டவர் வந்து பார்க்க நேரம் இல்லை, अभी परमेश्वर को देखने के लिए मेरे पास समय नहीं है, ஆண்டவரோட பேச நேரம் இல்லை, और परमेश्वर से बातें करने के लिए मेरे ஆண்டவருடைய पास टाइम வார்த்தை नहीं है, கேட்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. और परमेश्वर के वचन सुनने के लिए मेरे पास समय नहीं है। அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தான் தருகிறார். और उस आशीष जो है परमेश्वर देता है, அது இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்தி விட்டு இந்த உலகத்திலே விட்டு விட்டு போகக்கூடியதுதான். और इस दुनिया में जो है हम उसको उठकर हम इसको छोड़ के ही जाने वाले हैं। நமக்கு நன்றாக பணம் வேண்டும், நிறைய காரியங்களுக்கு வீடு வேண்டும், வசதி வேண்டும், எல்லாம் வேண்டும். हमको अच्छा पैसा चाहिए, अच्छा घर चाहिए, और सब कुछ हमको तो चाहिए। ஆண்டவர் அத்தனையும் தருவார், परमेश्वर जो है सब कुछ அது देंगे, நம்ம பயன்படுத்துவதற்கு மாத்திரம்தான். हम उसको जो उपयोग करने के ஆனா लिए। தேவனாய் கர்த்தரை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. लेकिन हम जो है कभी जो है परमेश्वर को नहीं छोड़ना நிறைய है। சம்பாத்தியம் வர்றதுங்க ஆண்டவரை மறந்து விட்டால், अच्छा पकड़ आने के बाद हम परमेश्वर को अगर हम भूल जाएंगे இந்த तो கிருபை நம்மை விட்டு எடுபட்டு போகின்ற பொழுது उस अनुग्रह जो है हमसे छूटकर हम जाती है तो ஒன்றுமே இல்லாதவர்களா நாம் நிற்போம் இந்த உலகத்திலே. हम जो है कुछ भी ऐसा ना बिना हम रहेंगे, அருமையான நாம் அப்படி இருக்க கூடாது. और ऐसा हम नहीं रहना है। ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், और परमेश्वर को जाना हुआ लोगों, அவருடைய அன்பை ருசித்த தேவனுடைய பிள்ளைகள், उसकी जो है प्रेम को चक्कर देखे हुए लोगों, அவருடைய நன்மையை வந்து அனுபவித்த தேவனுடைய பிள்ளைகள், और उसकी प्रेम को जो है हम जाना हुआ लोगों, ஒருபோது நம்ம அதை விட்டுவிடக் हम கூடாது. कभी भी जो इसको नहीं छोड़ना है। அப்படி மறுதலித்து போனால், जब भी अगर हम छोड़ देंगे तो, ஆண்டவரை மறந்து போனால், अगर हम ऐसे भूल जाएंगे तो நாம் परमेश्वर தேவனுடைய को, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை हमारा प्रभु यीशु मसीह को மறுபடியும் சிலுவையில் அறைகிறோமா? हम जो है फिर से जो है प्रभु को सूली पर मारते हैं। அவர் நமக்காக ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அறையப்பட்டார். हमारे पापों के लिए जो प्रभु एक बार जो है सूली पर मारा गया, நாம் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்தார். हम जिधर सूली पे रहना है हमारे जगह पे प्रभु था। நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டபடியால் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். हमारी पूरी पापों जो है यीशु मसीह ने ग्रहण कर सूली पर मारा गया। அப்படி ரட்சிக்கப்பட்ட நாம் हम जो है उद्धार पाए हुए लोग மறுபடியும் பாவம் செய்தால், फिर से अगर हम पाप किया तो நாம் ஆண்டவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறவர்களாய் हम காணப்படுவோம். जो है यीशु मसीह को फिर से हम सूली पर मारते हैं। அவர்களை மனம் திரும்புவதற்கு மறுபடியும் கொண்டு வருவது கஷ்டமான காரியம் என்று और मन சொல்லப்பட்டுள்ளது. फेरना बहुत कष्ट की बात है। சத்தியத்தை நாம் அறிந்த பின்பு, सत्य को हम जानने के बाद, ஆண்டவரை அறிந்த பின்பு परमेश्वर को जानने के बाद, அதை இறுக பற்றி கொள்ள வேண்டும். और हम जो परमेश्वर को पकड़ना है। ஆண்டவர் நீர் ஒருவர் தான் தேவன், केवल आप ही सच्चा परमेश्वर, உம்மாலே தான் ஆசீர்வாதம் கிடைக்கும், आपसे ही मुझे आशीष मिलेगी, நீர் தான் ஆசீர்வாதத்தை தர முடியும். आप ही मुझे आशीष दे सकते உம்மை हैं। நான் இறுக பற்றி கொள்ளுவேன், और मैं आपको जो जोर से कसकर मैं पकड़ உம்முடைய लूंगा, சித்தம் செய்வேன், आपकी जो इच्छा मैं पूरा करूंगा। வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் நான் நடப்பேன், जैसा शास्त्र में लिखा है वैसे मैं चलूंगा। அதற்கான ஞானத்தை தாரும், और उसकी ज्ञान बुद्धि में दीजिए, அதற்கான கிருபைகளை தாரும் उसकी अनुग्रह मुझे என்று दीजिए। ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள और வேண்டும். वैसा करके जो परमेश्वर को जान हम पूछना है। தேவனுடைய குமாரனை மறுபடியும் கால்களை போட்டு மிதிக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. और जो परमेश्वर को जो फिर से हमारे पैर के नीचे नहीं दबाना है। நம்மை பரிசுத்தம் பண்ண வந்து உடன்படிக்கை ரத்தத்தை நம்ம அசுத்தம் என்று எண்ணி விடக்கூடாது. हम जो है एकदम अच्छा हम जो मेल मिलाप जो हम जो किए हैं उसको हम तुच्छ नहीं मानना है। கிருபையின் ஆவி நிந்திக்கிறவர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. हम जो अनुग्रह की आत्मा को हम निंदित करते हैं करके लिखा है। கொடிய ஆக்கினை வரும் என்று और எழுதப்பட்டுள்ளது. बहुत बड़ी जो है ऐसा जो एकदम ऐसा आज्ञा हमारे ऊपर आएगी करके लिखा है। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். और परमेश्वर हमें आशीष करने वाला परमेश्वर। இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். और एक वचन को पढ़ सकते हैं। உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் व्यवस्था विवरण 8वां अध्याय
கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வாதத்தும் கட்டளையிடுவார். உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. हालेलुया। படிப்போம். उभागम 28:8 28:8 व्यवस्था विवरण 28:8 तेरे तेरे खेतों पर और जितने कामों में तू हाथ लगाएगा उन सबों पर यहोवा आशीष देगा। इसीलिए जो देश तेरा परमेश्वर यहोवा तुझे देता है उसमें वह तुझे आशीष देगा करके लिखा है। கண்டிப்பா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். और जरूर प्रभु हमें आशीष देंगे। அவர்தான் ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. और केवल वही यीशु है करके हम देखते हैं। நம்மை परमेश्वर உருவாக்கின தேவன் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று जो எழுதப்பட்டுள்ளது. हमको बनाया है वो परमेश्वर हमें जरूर आशीष देंगे। அவர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன். और जो प्रभु हमें कभी भी नहीं त्यागेंगे। நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். मैं तुम्हें कभी भी नहीं छोड़ूंगा। உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். मैं कभी भी तुम्हें त्यागूंगा भी நான் नहीं। எப்போதும் உன்னோட கூட இருப்பேன். मैं हमेशा तेरे संग நான் रहूंगा। உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். मैं तुम्हें जरूर आशीष ही आशीष दूंगा। அவர்தான் அங்கே சொல்லுகிறார். और वैसे यहाँ पर लिखा है அவன் களஞ்சியங்கள் நம்முடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். हमारे पूरे हाथों पूरा ऐसा भरकर रहेगा करके लिखा நல்ல है। சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். और प्रभु अच्छे तनख्वाहें हमें देंगे। நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகின்ற हम பொழுது जो उद्धार करके जब परमेश्वर के लोग बन जाते हैं तो ஆண்டவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் ஜீவிக்கின்ற और பொழுது परमेश्वर जो बोला गया वैसा हम जीते हैं तो அவர் சித்தம் செய்கின்ற பொழுது उनकी इच्छा जब हम करते हैं तो நம்ம எல்லா விதத்திலும் அவர் और ஆசீர்வதிப்பார். प्रभु जो है हर बात में हमें आशीष करते நாம் हैं। எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலையை ஆண்டவர் हम ஆசீர்வதிப்பார். जो काम करते हैं उस काम में प्रभु में आशीष देंगे। கையின் பிரயாசங்களை அவர் हमारे ஆசீர்வதிப்பார். हाथों को प्रभु आशीष देंगे। கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்கிற தேசத்திலே और प्रभु हमको जो देश जो दिया है பம்பாயில நாம இருக்கிறோம். इस मुंबई में हम रहते हैं। நல்ல கம்பெனில வேலையை கொடுத்திருக்கலாம். अच्छा काम हम करते हैं। நல்ல ஒரு பிசினஸ் अच्छा கொடுத்திருக்கலாம். बिजनेस प्रभु हम दे सकते हैं। தேவனாய கர்த்தர் நம்ம கொடுத்தது நம்ம எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார் என்று और சொல்லப்பட்டுள்ளது. प्रभु ने जो कुछ भी हमको दिया है सब में प्रभु में आशीष करेंगे। இவ்வளவு நேரம் கேட்ட பிரசங்கத்தினுள்ள சாராம்சம் என்ன? और जितना भी हम जो प्रचार किया है इसका सारांश क्या है? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் अगर आप परमेश्वर के साथ बने रहेंगे तो கர்த்தர் உங்களோடு இருப்பார். प्रभु तुम्हारे साथ रहेगा। நீங்க அவரை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது अगर तुम परमेश्वर को देखकर जब तुम पुकारोगे உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு நன்மை செய்வார். और प्रभु जो है तुम्हारी प्रार्थना को सुनकर भलाई करेगा। நம்முடைய நல்லவரும் நன்மை செய்கிறவரும் தேவன் தான். हम जब भलाई करने वाला परमेश्वर ही है। ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிப்போம். और परमेश्वर जो प्रिय रीति से जिएंगे ஆண்டவர் என்னோட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். और परमेश्वर जो है हमारे साथ है करके हम जान लेंगे அவர் उसको। பரிசுத்தமுள்ள தேவன். परमेश्वर जो पवित्र है நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுவோம். हम जो है पवित्र करेंगे। பாவத்தில் மன்னிப்பை கேட்டால் மன்னிக்கிற தேவன். जो है हम पाप से जो माफ पूछेंगे तो प्रभु हमें माफ करता है। ஞானத்தை கேட்டால் ஞானத்தை தரக்கூடிய தேவன். और ज्ञान पूछेंगे तो प्रभु हमें ज्ञान और बुद्धि देता है। படிப்பை கேட்டால் படிப்பை தரக்கூடிய தேவன். अच्छा पढ़ाई अगर हम पूछेंगे तो अच्छा पढ़ाई हमको देता है। கம்பெனில ஒரு டாப் பொசிஷன்ல போகணும்னு கேட்டால் அதையும் தரக்கூடிய और தேவன். कंपनी में टॉप पोजीशन चीफ पूछेंगे तो वो भी प्रभु हमें देता है। ஒரே காரியம் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ள केवल வேண்டும். एक कार्य को हमको करना है। प्रभु जैसा बोलता है वैसे हमारे जिंदगी को हम बिताना அவர் है। நம்மோட கூட இருக்க வேண்டும். प्रभु हमारे साथ रहना है। நாம் அவரோட கூட இருக்க हम வேண்டும். प्रभु के साथ रहना है। எதை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் தருவார். और जो कुछ भी हम पूछेगा प्रभु सब कुछ हमारे लिए நம்மை करेगा। நிச்சயமாக ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். और प्रभु हमें सचमुच हमें आशीष करके நான் हमें எப்போதும் ऊंचाई உங்களோட கூட देंगे। இருப்பேன் என்று சொல்லுகிறார். और प्रभु कहता है कि मैं सदा तुम्हारे साथ எங்கே रहूंगा। போன என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் என்று तुम சொல்லுகிறார். जहां पर भी जाओगे मेरी सम्मुख जो है तुम्हारे आगे जाएगी करके लिखा है। எல்லாருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்கும் என்று और சொல்லுகிறார். सबकी आंखों में जो है तुम्हारे लिए मैं सहायता लेंगे करके लिखा है। எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி ஆண்டவர் தருவார் என்று சொல்லுகிறார். और मैं तुम्हें जो है सबके सामने मैं तुम्हें जीत दूंगा करके लिखा है। கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலே परमेश्वर यीशु मसीह के द्वारा நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று और எழுதப்பட்டுள்ளது. जीत देने वाला परमेश्वर को धन्यवाद करके लिखा है। இயேசு எல்லாவற்றையும் நம்மை ஆசீர்வதிக்கிற और தேவன். परमेश्वर जो सब कुछ हमें आशीष करने वाला நம்மை परमेश्वर, பரிசுத்தமாய் நடத்துகிற தேவன். हमें पवित्र चलाने वाला ஒவ்வொரு परमेश्वर நிமிஷம் நம்முடைய பேசி நம்மை நடத்துகிற और हर தேவன். एक बातों से बातें करने वाला परमेश्वर है। நாம் அவரோட கூட இருப்போம். हम जो परमेश्वर के साथ रहेंगे அவர் நம்மோட और இருப்பார். परमेश्वर हमारे साथ அவரோட रहेगा। இருக்க வேண்டுமானால் अगर हम परमेश्वर के साथ இந்த रहना வேத है तो வசனம் தினந்தோறும் வாசித்து தியானிக்க और इस வேண்டும். शास्त्र को जो है हम हर रोज हम पढ़कर
तरफ मनन करना है இதற்குள்ள அற்புதங்களை அதிசயங்களை ஏராளமாக और வைத்திருக்கிறார். इसकी चमत्कार जो है बहुत कुछ लिखा है இதை அறிந்து கொள்ளுகின்ற और பொழுது ये जब हम जान लेंगे तो நாம அப்படிப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். और वैसे हम बनेंगे நன்மைகளை பெறுவோம். और इस भलाई को कार्य நம்முடைய पाएंगे பிள்ளைகள் நன்மைகளை பெறுவார்கள். और हमारे जो बेटा बेटी जो है ऐसे अच्छा कार्य पाएंगे நம்முடைய குடும்பத்தார் ஆசீர்வாதத்தை और பெறுவார்கள். हमारे परिवार को लोग जो आशीष पाएंगे நம்மை பார்த்து அநேகர் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். और हमको देखकर जो है अनेक लोग आशीष पाएंगे நம்மை பார்த்து நம்ம ஊரில் உள்ளவர்களே ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். और पूरा जो देश पूरा आशीष पाएंगे அவர் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். और वो लोग जो है यीशु मसीह को जानेंगे ரட்சிக்கப்படுவார்கள். और उद्धार पाएंगे முடிவில் என்ன என்றால் और अंत में क्या होगा நம்மை அவர் பரலோகத்துக்கு கொண்டு और செல்வார். परमेश्वर हमें स्वर्ग ले हालेलुया। हालेलुया நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம். और वैसे हम बने रहे கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचन को आशीष करेगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया